ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஈவினிங்லேருந்து நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த டேவோட ஒர்க்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைன் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அதை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த எல்லோ சாரீக்கு பார்த்திங்கன்னா சேம் எல்லோ கலர்லேயே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்லீவுக்காக பார்டர் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த பார்டரை மட்டும் எடுத்து நான் வந்து பேக் சைட் டிசைன் வந்து கொடுத்துருந்தேன். 2 பக்கம் பார்டர் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக வந்து இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த சாண்டில் கலர் சாரியில் பார்த்திங்கன்னா சாரீ ஃபுல்லாகவே கொஞ்சம் மெரூன் கலரில் டிசைன் வந்துருந்தது. ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து ஸ்லீவுக்கு மட்டும் சாரீ பீஸ் எடுத்து டிசைனாக கொடுத்துட்டு பேக் சைடு வந்து ஒரு பைப்பிங் கொடுத்து அந்த பானைக்குள்ளேயே சென்டரில் ஒரு டிசைன் வரும் பாருங்கள். இப்போ இந்த டிசைன் யாரும் அதிகமாக கேட்குறது இல்லை. ஆனால் ஒரு டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் நிறைய ஸ்டிச் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கொடுத்துருந்தோம். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நார்மல் வந்து பைப்பிங் தான் கொடுத்துருந்தேன். வேறு எந்த ஒரு டிசைனும் இல்லை. சும்மா சிம்பிளாக வந்து ஒரு த்ரெட் பைப்பிங் கொடுத்துருந்தோம். த்ரெட் பைப்பிங் வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, கிளியராகவே நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரீஸ் இல்லாமல் ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து கொடுத்து டாப் வந்து தைச்சிக்கிறாங்க. ஃபுல் செட் சுடிதார் கொடுக்குறத விட இந்த மாதிரி டாப்ஸ் தான் அதிகம் வந்து தைக்க கொடுக்குறாங்க. இந்த டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் காலர் கொடுத்துட்டு ஹேண்டு வந்து 3/4 ஹேண்ட் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வாங்கி தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒர்க்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இந்த டேயில் நான் இவ்வளோ தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஒரு 5 மணி இருக்கும், 5:30 இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணுற ப்ளவுஸ்லாம் வந்து நிறைய இருந்தது. அதனால் அதுக்கு மேலே நான் ஸ்டிச் பண்ணல. கொஞ்சம் சாதா ப்ளவுஸ் வந்து நிறையாவே இருந்தது. ஒரே அளவுள்ள ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 25 ப்ளவுஸ்க்கு பக்கமாக இருந்திருக்கும். அதிகமாக பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் நிறைய சாதா ப்ளவுஸ் தான் வரும். நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 9-8 ப்ளவுஸ் வச்சுருப்பேன் முன்னாடி. அவங்களோடது இப்போ தான் ஒரு 10 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம். சரி, இது கொஞ்சம் மெதுவாக கொடுங்கன்னு சொன்னதுனால நான் வாங்கி வச்சுருந்தேன். நான் சாதா ப்ளவுஸ் அதிகமாக வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் ஒன்றா சேர்த்தி வச்சுப்பேன். ஏன்னா சாதா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு லைனிங் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சாதாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், சாதா ப்ளவுஸ் வந்து ஒட்டுக்கா வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் ஒரு 30 ப்ளவுஸ் அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு கட்டிங் போட்டுட்டு நான் 2 நாளில் இப்படி முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுவேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி வேகமாக தைக்கிறதுக்கு. சாதா ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் சாதா ப்ளவுஸே அப்படின்னு டயர்ட் இல்லாமல் டக்குன்னு நம்ம வந்து முடிச்சிடலாம். வேலையும் நமக்கு சீக்கிரம் ஆயிரும். மொத்தமாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் மட்டும் இருந்தது. மற்றதெல்லாமே பார்த்திங்கன்னா சாதா ப்ளவுஸ் தான். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பிடிக்குமா இல்லை லைனிங் பிடிக்குமான்னு? எனக்கு லைனிங் தான் பிடிக்கும். சாதா ப்ளவுஸே அதிகம் வராது, லைனிங் தான் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில டைமில் வந்துட்டு இந்த ரஃப் யூஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி சாதா ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இது வந்து சம்மரில் தான் அதிகமாக வரும் சாதா ப்ளவுஸ் எல்லாம். மற்ற டைமில் பார்த்திங்கன்னா சாரீ ப்ளவுஸ் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நாளிலேயே முடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் ஒட்டுக்கா வந்து சேர்த்து வச்சுருந்தேன். இப்போ நம்ம நைட்டு வந்து இப்போ கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா எப்படியும் இப்போ கட் பண்ணும்போது நம்ம ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று கட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டயர்டாயிருவோம். அதனால் வந்து நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் வந்தோடனே வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணணும். காலையிலே நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேயில் பார்த்திங்கன்னா நல்ல நமக்கு வேலையும் அதிகமாகும். காலையில் வந்து கட் பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த அன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஸ்டிச் பண்ண முடியும். கரெக்டாக பாருங்கள், ஒரு 6:15 இருக்கும். நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஒரு 5 ப்ளவுஸ் இருக்கிறத நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். 1 by 1 வந்து இந்த மாதிரி வந்து ஒரே மாதிரியே அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸாக கட் பண்ணுவேன். இல்லைனா ஒன்றா எல்லாத்தையும் மடித்து போட்டுட்டு கட் பண்ணும்போது ஒரு 5 ப்ளவுஸ் அடுத்தது 5 ப்ளவுஸ் அந்த மாதிரியும் கட் பண்ணுவேன். இப்படி ஒரே அளவுள்ள ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடு கட் பண்ணும்போது பேக் பீஸ் கட் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்லீவ் கட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போவும் வந்து எல்லா பீஸும் வந்து ஒரே அளவில் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸ்கேல் எங்கேயோ காணோம். அதனால் பார்த்திங்கன்னா நான் டேப் வச்சு அப்படியே மார்க் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கட் பண்ணும்போது ஸ்கேல் இருக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு கட்டிங் கொஞ்சம் ஸ்பீடு வரும். அது ஸ்கேல்லையே மார்க் பண்ணி அதே பழக்கமாயிருச்சு. இது சாதா ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் தான் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். மெஷர்மெண்ட்டை விட நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து வேலை முடியும்.
இந்த மாதிரி ப்ளவுஸ் அதிகமாக இருக்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 30 ப்ளவுஸ் இருக்குது, 25 ப்ளவுஸ் இருக்குது, இதை வந்து நான் 2 நாளில் முடிக்கணும். ஒரு நாள் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக இந்த டேயில் இத்தனை ப்ளவுஸ் முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அதிகமாக இருக்கும்போது நான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். மற்ற டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக ஃப்ரீயாக தைக்கிறது தான். இப்போ நார்மலாகவே பார்த்திங்கன்னா சீசன் இல்லை அப்படின்னா கடைக்கு வரக்கே 11 மணி ஆகும். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் உட்காரும்போது 11:30 12 மணி ஆயிரும் மிஷினில் உட்காரும்போது. ஆனால் ஏதாவது ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டேயில் இவ்வளோ ப்ளவுஸ் முடிக்கணுன்னா நான் கண்டிப்பாக அதை வந்து முடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் இதையும் வந்து நான் 2 நாளில் முடிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் முடிச்சிருக்கேன். எப்போவுமே வந்து ஒரு முயற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. இதுவே வந்து நான் 1 வாரம் தைக்கணும்னு நினச்சனாலும் 1 வாரம் பண்ணிடுவேன். ஆனால் 2 நாளையில் முடிக்கணும்னு நான் முயற்சி பண்ணினேன்னா கண்டிப்பாக நான் வந்து முடிச்சிடுவேன். எதுவுமே வந்து நம்மளோட முன்னேற்றம் நம்ம கையில் தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சா மட்டும்தான் எதையுமே நம்மளால் சாதிக்க முடியும். அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 8 மணி ஆச்சு. கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் டே காலையில். நேற்று பார்த்திங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நூல் வாங்க போயிருந்தேன். கொஞ்சம் நூல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு ஒரு காலி பாக்ஸும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம நிறைய டைம் வந்து இந்த பாக்ஸ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் அந்த சென்டரில் அந்த தடுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து கட்டாயி போயிடும். அதனால் வந்து எப்போயாவது இந்த மாதிரி பாக்ஸ் எல்லா டைமும் வந்து பாக்ஸ் கிடைக்காது. ஒரு சில நேரம் காலியாக இருக்கும்போது பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுப்பேன். நூல் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு வாங்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய டெய்லர் ஷாப்பில் அந்த ஸ்டாண்ட் வந்து வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து நானும் வாங்கிட்டு உங்கள் கூட வாங்கினேன்னா நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எதில் அதிகமாக இருக்கோ அந்த ப்ளவுஸ் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். ப்ளவுஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நேற்று வந்து நூல் வாங்க போகணுமேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். எதையும் வந்து தனியாக பிரித்தே வைக்கல. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தனித்தனியாக எடுத்து நூலெலாம் நம்ம வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ ப்ளவுஸ் எடுத்து வச்சுட்ருக்கேன் பாருங்கள். இவங்க வந்து என்னோடய ரெகுலர் கஸ்டமர். ஒரு கிட்டத்தட்ட நான் கடை வச்சதுலேருந்து 15 வருஷமாக என்கிட்ட தான் ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இவங்க எப்போ ப்ளவுஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, 5 ப்ளவுஸு கம்மியாக வந்து இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. நான் நிறைய டைம் காட்டன் சாரீ வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருப்பேன், நேர் கட்டிங்லாம். அதெல்லாம் வந்து இந்த கஸ்டமரோட தான். இந்த மாதிரி நமக்கு கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்காங்க, ஒரு கஸ்டமர் வந்து கண்டினியூவாக உங்கள்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் கொடுத்தா ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்மக்கிட்ட மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ரொம்ப லேட் பண்ணியோ அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஸ்டமர் வந்து நம்ம கண்டினியூவாக வச்சுக்க முடியாது. அந்த டேவோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து ஒரு 12 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒரே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான். நான் வந்து சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு 12 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டேயில் வந்து எல்லாத்தையும் கண்டிப்பாக முடிச்சிடணும். இப்போ வந்துட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற ப்ளவுஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே காலையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் பேலன்ஸ்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பவும் போல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா டே வந்து செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு நாள் வந்து இடையில வந்து சாட்டர்டே வந்து கட் பண்ணி வச்சுட்டு போனேன். இடையில சண்டே ஒரு நாள் லீவ் இருந்தது. மண்டே டியூஸ்டே 2 நாளில் முடிக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். டியூஸ்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால காலையில் கோவிலுக்கு போகலை. ஈவினிங் வந்து கோவிலுக்கு போகிற வேலை இருந்தது. அதுக்குள்ளே இன்றைக்கி எப்படியாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோவிலுக்கு வேறு கிளம்பணும். நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுட்டு போனதுலேருந்து என்னோடய ஒரு 3 நாள் ஒர்க்கை வந்து நான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நினைப்பீங்க நம்மளால் வேலை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நமக்கு தைக்க வர மாட்டேங்குது, நம்ம எப்போ நல்லா தைப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு வேலையை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வெற்றி கிடைக்கும். நமக்கு நல்லா வரல அப்படின்னா அது நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அதில் முயற்சி பண்ணினா மட்டும்தான் வந்து வெற்றி கிடைக்கும். அதை நான் வந்து என்னோடய இதுலேயே வந்து நான் தெரிஞ்சிருக்கேன். நிறைய விஷயத்தில் எனக்கு நானே புரிஞ்சுக்கிட்டது தான். அதனால் எதுவுமே வந்து வரலன்னு சொல்லிட்டு விடாதீங்க. முயற்சி பண்ணினா கண்டிப்பாக வந்து நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம்.
இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு ப்ளவுஸ், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தைச்சது. இதோட ஸ்டிச்சிங் பார்க்கும்போதே தெரியும் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆரம்ப ஸ்டேஜில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு தைச்ச டிசைன் ப்ளவுஸே இது தான். பாருங்கள், அந்த பைப்பிங்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கோவிலுக்கு போகிறதுக்காக இந்த saree வந்து நான் எடுத்தேன். ப்ளவுஸ் எனக்கு கொஞ்சம் பத்தலை, அதனால் ஒரு தையல் பிரிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பைப்பிங்லாம் பார்த்திங்கன்னா பைப்பிங் மாதிரியே இல்லை. அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஷேப்பாகவும் இல்லை. லைட்டாக ஒரு தையல் பிரிச்சுட்டு நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணது. இதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம எதுவுமே வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வரும். நான் அப்போ ஸ்டிச் பண்ணதுக்கும் இப்போ நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா? இப்போலாம் பார்த்திங்கன்னா சென்னிமலையில் பயங்கர கூட்டம். அன்றைக்கி மேலே காரில் போகவே முடியல. கீழேயே வந்து காரை விட்டுட்டு பஸ்ஸில் தான் போனோம். சூப்பராக வந்து முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பினோம். இந்த வீடியோவில் நான் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஸ்டிச்சிங் வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.